இன்னைக்கு குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செய்ய போறோம், வாங்க செய்யலாம். நிறைய பேரோட ஃபேவரட் ஸ்வீட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த குலாப் ஜாமுன் இருக்கும். வாங்க குலாப் ஜாமுன் பண்ணலாம். நான் குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்காக 2 பேக்கெட் ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா பால் பவுடரும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்ல ஒரு டோவாக பிணைஞ்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிணைஞ்சி நல்லா சாஃப்டான டோ வந்ததும் 10 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் வச்சுக்கலாம். முன்னாடியே நான் கீ அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் ரெஸ்ட் வச்சிட்டேன். 10 மினிட்ஸ் கழித்து ரேண்டமாக ஒரு சைஸ், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் நல்லா உருட்டிக்கோங்க. வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த மாவு வெளியில் வராமல் அப்போ தான் நல்லா குக் ஆகும். ஸோ வெடிப்பு இருந்துச்சுன்னா திரும்ப நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் உருட்டிக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் உருட்டின பிறகு சூடான எண்ணெயில் நீங்கள் பொரிச்சிக்கலாம். நெய்யில் கூட நீங்கள் பொரிக்கலாம். கீ குலாப் ஜாமுன் நெய்யில் தான் பொரிப்பாங்க. நான் எண்ணெயில் தான் பொரிச்சிருக்கேன், கோல்ட் வின்னர் எண்ணெயில். ஸோ எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் நீங்கள் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மாவு வரைக்கும் நல்லா வெந்து வரும். சக்கரைப்பாகு ரெடி பண்ணுறதுக்காக நான் 1 kg சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் 1 kg கரெக்டான சுகர் எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் அளந்துட்டு 5 கிளாஸஸ் வந்துச்சு. நான் 5 கிளாஸஸ்க்கு 5 கிளாஸஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நல்லா சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். கூடவே நான் நெய்யும் ஏலக்காவும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பொரிச்சு வச்சுருக்க குலாப் ஜாமுன் எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே எல்லாம் சேர்த்து ஒரு 6 to 8 hours, நான் ஓவர் நைட் செஞ்சிட்டதுனால நைட் செஞ்சதுனால ஓவர் நைட் சோக் பண்ணிட்டேன். சோக் பண்ணிக்கோங்க. எனக்கு 67 பீசஸ் வந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க 1 பேக்கெட்கே 67 சொல்லிட்டாங்க. ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் 1 பேக்கெட்கே எத்தனை குலாப் ஜாமுன் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.